ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ் பேசுகிறேன். காக்கா பிடித்தால் நீங்கள் ஜெயிப்பது நிஜம். திருமணம், தொழில், பணவரவு, குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமும் கிடைக்கும். ஜோதிட ரகசியம். இந்த தலைப்பில் தான் நான் இதில் பேசியிருக்கேன். பொதுவாக காக்கா பிடிச்சா பெரிய ஆளாயிடலாம், காக்கா பிடிச்சா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சில பழமொழி மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. யாரையாவது காக்கா பிடிச்சா வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு. ஆனால் அந்த காக்கா பிடிக்கிறதுங்கிறது வேறு, அது தப்பாக சொல்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, காக்காயை பிடித்தால் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காக்காயை போய் நம்ம பிடிக்கிறது கிடையாது. பறந்துக்கிட்டு இருக்க காக்காவை போய் பிடிக்கவும் முடியாது. பிடிக்கலாம், ஆனால் அது பிடிக்கக்கூடாது. அது கிடையாது. காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது, உணவு கொடுக்கறது. இதை தான் காக்காவை பிடிச்சிட்டா காரியத்தில் வெற்றி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயத்தை தெளிவாக யாரும் சொல்லலை. அதனால நிறைய பேர் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயத்தை தெரியாமையே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போ நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ம வினை ஜாதகத்தில் சரியில்லாமல் இருக்கு, அதனால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் கர்ம வினையை சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனி பகவான். இப்போ சனி பகவான் தான் ஜாதகத்தில் கர்ம வினையை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் ஏன் எத்தனையோ பறவைகள் இருக்குது. பறவைகள் இருக்கும்போது நம்ம காக்காவுக்கு உணவு வைக்கிறோம். ஏன்னா அந்த காக்காவுக்கு உணவு வைக்கிறது முன்னோர்களுக்கு, இறந்து போனவங்களுக்கு அது போய் சேரும் அப்படிங்கிற விஷயம் அறகுறையாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் முழுசாக அதோட ரகசியம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியலை. அது தெரிஞ்சுக்கவும் விரும்புகிறதில்ல. ஆனால் அதை விட பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க லைஃப்பில். அதை என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது, ஏன் இத்தனையோ பறவை இருக்கையில் காக்காவுக்கு வச்சா அந்த காக்கா முன்னோர்களுக்கு போய் சேர்கிற மாதிரி அது கொடுத்துரும். காக்கா சாப்பிட்டாலே முன்னோர்களில் வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி சில பேர் எந்த உணவை எப்படி வைக்கிறதுல எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அதில் காக்காவுக்கு உணவு வைக்காமல் இருக்கிறவங்க கூட நல்லா இருக்காங்க, உணவு வைக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதையும் நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கிரகம் இருக்குது. ஆனால் இதில் கிரகங்கள்லேயே சனி பகவானை மட்டும்தான் கர்மகாரகன்னு நம்ம சொல்கிறோம். மற்ற கிரகங்களை சொல்கிறது இல்லை. கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுக்கு வாகனமாக இருக்கிறது எந்த பறவைன்னு பாருங்கள், அதுதான் காக்கா. அப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறது கர்ம வினை அப்படிங்கல அவர் சனி பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது செஞ்சால் தான் அந்த கர்ம வினையிலேருந்து தப்ப முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அப்போ நம்ம சனி பகவான்கிற கிரகத்தை நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. நவகிரகத்தில் உள்ள கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனி பகவானை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய காக்காவை நம்ம பார்க்குறோம், நேரடியாகவே பார்க்குறோம். அந்த பறவைக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த உணவு கொடுத்தோம்னா அப்போ நம்மளுக்கு கர்ம வினை குறையுங்கிறது தெரியுது. அதே போல் ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன்கிற ஒரு கிரகம், சந்திரன் தான் நம்ம மனசை சொல்லக்கூடியது. இப்போ அந்த சந்திரன் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்தை வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே அந்த நாளோட நிகழ்வுகள் நடக்கும். திங்கக்கிழமைன்னா திங்கக்கிழமை தான் எல்லாருக்கும். சந்திரன்
எந்த கட்டத்தில் இருக்காரோ அன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் உலகம் முழுதும் அந்த நட்சத்திரம் தான். இப்போ டைம் வச்சுலாம் நீங்கள் குழப்பிக்காதீங்க, விதண்டவாதமாக பேசக்கூடாது. ஒரு நாள் ஒரு தேதினா அந்த தேதியில் என்ன நட்சத்திரமோ அது எல்லா இடத்துலையும் அதான் இருக்கும். அதுக்காக அமெரிக்காவில் டைம் மாறிடுச்சு அப்படிலாம் வந்து குழப்பமாக யோசிக்கக்கூடாது. அந்த நாளுனா அந்த நாளுக்குள்ள நட்சத்திரம். ஒரு கண்ட்ரின்னே எடுத்துக்கங்க, ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக அன்றைக்கி என்ன இதோ அதுதான். அப்போ சந்திரன் எங்கே பயணம் செஞ்சிட்ருக்காரோ அதை வச்சு தான் ஒரு நாளோட நிலை. அந்த நாளுக்கு உள்ளது தான் எல்லோரும் செய்வாங்க. இப்போ திங்கக்கிழமைனா எல்லோரும் வேலைக்கு போகணும், எல்லாருமே வேலைக்கு போவாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா லீவு நாள், எல்லாருக்குமே லீவு நாள். இது எப்படின்னா சந்திரனை வச்சு தான். சந்திரன் வந்து மாறி மாறி வரும்போது கிழமையை உருவாக்குவார். அதை வச்சு தான். இல்லை நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவேன், ஆஃபீஸ் போவேன். இப்போ ஒரு சில ஆஃபீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் பொதுவானது காமனாக 90%, ஏன் 60%க்கு மேலேயே வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை நான் திங்கக்கிழமை லீவு எனக்கு, நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவேன், அப்படிலாம் யாரும் இருக்க முடியாது. சந்திரனை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வாழ்க்கையை நடத்த முடியும். அப்போ சந்திரன் பாருங்கள் ஒவ்வொரு கட்டத்துலேயும் மாறி வரும்போது இந்த மகரம் கும்பம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது மட்டும் ரெண்டுமே ஒரே கட்டமாக இருக்கும். ரெண்டுமே ஒரே கட்டமாக இருக்கிறதுனா சனி பகவானோட வீடாக இருக்கும் மகரம் கும்பம். அந்த ரெண்டு கட்டம் மாதிரி தான் காக்கையோட மைண்டும் இருக்கும். ரெண்டு உணர்வு இருக்கும். ஒன்று அந்த காக்கையோட உணர்வு ஒரு மைண்டில் இருக்கும், இன்னொரு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கும். அதில் எந்த ஆத்மா அதுக்குள்ளே வருதோ அந்த ஆத்மாவோட உணர்வுகளை இருக்கும். இப்போ நம்ம முன்னோர்கள் அந்த முன்னோர்கள்னு சொல்லும்போது பித்திருக்கள், அந்த பித்திருக்களோட உணர்வுகளையும் அந்த மைண்டுக்குள்ளே கொண்டாட சக்தி வந்து காக்கைக்கு தான் இருக்குது, வேறு எந்த பறவைக்கும் கிடையாது. அதனால தான் கர்மக்காரகளான சனி பகவான் காக்கையை தனது வாகனமாக வச்சுருக்காரு. இப்போ புரியுதா? இதனால தான் நம்ம காக்கைக்கு உணவு வைக்கிறோம். சரி, இந்த காக்கைக்கு உணவு வச்சும் கஷ்டப்படுறாங்க, ஒன்றும் முன்னேற்றம் இல்லை, பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த காக்கைக்கு வந்து உணவு வைக்கும்போது அவங்க வீட்டிலையே வைக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டிலையே காக்காவை கூப்பிட்டு வைக்கிறாங்க. அது ஒரு தவறான விஷயம். அந்த விஷயத்துக்கு நான் நிறைய விளக்கம் சொல்லிட்டு போகல, ஏன்னா இப்போ இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்கிறேன். அதுக்கு நிறையா இருக்குது. இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா காக்கைக்கு வீட்டிலையே வைப்பாங்க. அது ஒரு வீட்டில் சமைச்ச உணவை வைப்பாங்க. அது கூட ரொம்ப தவறான விஷயம். காக்கைக்கு வந்து வெளி பொது இடத்துல நீங்கள் கடைகளில் வாங்கி இப்போ பிஸ்கட்டு வாங்கி வைக்கலாம். காரா பூந்தின்னு ஒன்று விற்கும், ரவுண்டாக இருக்கும் காரா பூந்தி. அதை வாங்கி வச்சிங்கன்னா காக்கை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கும், அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அது பொது இடங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தினந்தோறும் வைக்கலாம். இல்லை எனக்கு தினந்தோறும் வைக்க முடியாது அப்படின்னா அந்த மாதம் வர அமாவாசை அன்னைக்காவது நீங்கள் வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது வாழ்க்கையில் நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் நடக்கும், நல்ல விஷயங்களாக நடக்கும், ஜெயிக்கக்கூடியதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக நடக்கும். பொதுவாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா காக்காவுக்கு வச்சவுடனே நம்ம சூப்பராக மேலே வந்துடுவோம், எல்லாமே நல்லதாக நடக்கும், நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது வச்ச பிறகு உங்களுக்கு பல வழிகள் தெரியும். இப்போ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம திதி கொடுக்காம இருந்தீங்கன்னா அந்த திதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே உங்களுக்கு கிடைக்கும். உடனே நான் தான் காக்காக்கு வைக்கிறேனே ஏன் போய் அதை செய்யணும்னு இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு அதுக்கு வழி கொடுக்கும். அதை செய்ய வைக்கிறதுக்கான வழி அது வரையும் கிடச்சிருக்காது, அந்த வழியை கொடுக்கும். அது நீங்கள் போய் செய்யணும். அதெல்லாம் அதே போல் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும், நல்ல மனிதர்களோட தொடர்புகளை கொடுக்கும். நீங்கள் பல முறை வேலைக்கோ தொழில் செய்கிறதுக்கோ பல முயற்சிகள்லாம் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் ஃபெயிலியர் ஆகி கஷ்டத்தில் இருப்பீங்க. ஆனால்
உங்களுக்கு நீங்கள் யோசிக்காமலே பல நல்ல விஷயங்கள் தொழில்லையோ அல்லது வேலையிலையோ வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நிலைக்கு வந்துடுவீங்க. அதே போல் பண வரவு, பணம் கிடைக்காம எப்போவுமே கடன் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த பணம் அதிகமாக உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். டைரெக்டாக ஒன்றே கிடச்சிடாது. எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த மாதிரி வச்சா லாட்ரி சீட்டு அடிக்கும், அதே போல் இது ஷேர் மார்க்கெட்டில் பெரிய கொடிசொன் ஆயிடலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடைக்காது. நார்மலாக உங்கள் லைஃபுக்கு தேவையான நல்ல வழிகள், நல்ல வாய்ப்புகள், உங்களுக்கு பணம் எவ்வளோ தேவையோ அது கிடைக்கும். எல்லோரும் போல் நீங்கள் கஷ்டப்படாமல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பலரோட குடும்பம் ரொம்ப கெட்டு ரொம்ப பாதிச்சு இருக்கும். திருமணம், அதே போல் சண்டை சச்சரவுகள், கேஸு வழக்கு, சொத்து பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சுமூகமாக முடியும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறிக்கிட்டு வரும். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நான் இதுவரையும் எதுலையுமே ஜெயித்ததில்லை, எல்லாத்துலேயும் கஷ்டம், நான் நல்லது நடந்தே என் லைஃப்பில் பார்த்ததில்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த பித்ருதோஷம்தான். இதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடைக்காது. நீங்கள் அதை பெருசாகவும் எடுத்துக்க மாட்டீங்க. திரும்ப திரும்ப போய் முயற்சி பண்ணுவீங்க. என்னமோ ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடுற மாதிரி. நீங்கள் என்ன பண்ணாலும் தலைகீழ என்னால் நடக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் இருக்கிறது தெரிஞ்சு இப்போ காக்கைக்கு நான் சொல்கிற மாதிரி பொதுவான இடங்களில் கடையில் வாங்கி சிறப்பு அது நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் அதே போல் ஒரு குடும்பத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் செஞ்சால் போதும் எல்லோரும் நல்லா இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கர்மா, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக செய்யணும். எல்லா மனிதருமே செய்யணும். செய்யக்கூடிய மனிதர் மட்டும்தான் நல்லா இருப்பாங்க. இப்போ வீட்டிலலாம் நிறைய குடும்பங்கள் கெட்டு போகிறதுக்கு காரணம் அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க. அவங்க அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, நாங்களே வீட்டில் செஞ்சிடறோம் அப்படின்ட்டு காக்கைக்கு இவங்க வச்சுட்டு சாப்பாடு செஞ்சதை வச்சு அந்த குடும்பத்தையே அழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் அம்மாக்கள், அப்புறம் அப்பாக்கள், இந்த மாதிரி குடும்பத்தில் உள்ள பெரியவங்க வீட்டையே அழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே நடக்காது. நல்ல விஷயங்களை முதல்ல அவங்களுடைய கல்வியை தடுக்கும். ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க. படிச்சிருந்தால் அதுக்கு தகுந்த வேலை கிடைக்காது. வேலை கிடைச்சிருக்கும். சில பேருக்கு திருமணம் ஆகாது. திருமணம் ஆகி அந்த திருமணம் வாழ்க்கை சரியில்லாமல் போகும். இப்படி பல கஷ்டங்கள் உருவாகிறதுக்கு அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கும் இதை சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இதை செய்யணும். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். இவங்க சாப்பிட்றாங்கல்ல ஒவ்வொரு மனுஷனும், அது மாதிரி வெளியில் போகிறப்ப ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு வாரம் செஞ்சாலே போதும். அந்த இடத்துல போய் நின்னாலே காக்கைகள்லாம் தேடி வந்துடும். அந்த மாதிரி இடங்களில் செய்யும்போது வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நான் நிறைய விஷயம் பேசிகிட்டே போகலாம். வீடியோ ரொம்ப பெருசாகிடும். இப்போ சொன்ன விஷயங்களே ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா ரிசல்ட்டு 100% ரொம்ப கரெக்டாக வரும். நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் இந்த பதிவில் நான் சொன்ன ஒரு சில விஷயங்களில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இது சரியாக வராது. அப்போ அவங்க இதுக்கு ஜாதகம் பார்த்து அந்த முறை என்ன அப்படிங்கிறத நான் ஜாதகம் பார்க்குறப்ப அந்த விஷயத்தை நான் சொல்லி கொடுப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா இது இந்தியாவில் ஓரளவுக்கு செய்ய முடியுது, வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இது செய்ய முடியல. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஜாதகம் பார்க்கையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த பதிவில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.